ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சின்க்ரனைசேஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட்ஸை பற்றி படிக்க போகிறோம். இதில் வந்து 2 டைப் ஆஃப் மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து லேம்ப்ஸ் டார்க் மெத்தட், இன்னொன்று வந்து லேம்ப்ஸ் பிரைட் மெத்தட். ஸோ அதாவது நம்ம போன வீடியோவில் வந்து ஒன்று பார்த்தோம். ஸோ பேரலல் ஆப்ரேஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்துருந்தோம். ஸோ ரெஃபரன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இதுக்கு அப்புறம் தான் வந்து அதை கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து நான் அதை சொன்னது வந்து இதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு. ஸோ அதே மாதிரி தான் வந்து இது இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து 2 ஆல்டர்னேட்டர் வந்து பேரலில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து சிங்கிள் ஃபேஸ் ஆல்டர்னேட்டர், 3 ஃபேஸ் கிடையாது, சிங்கிள் ஃபேஸ் மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஸோ சிங்கிள் ஃபேஸ் ஆல்டர்னேட்டர் இந்த ஒன்று இது ஒன்று 2 இது கனெக்ட் பண்ணியிருக்காங்க, பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது இதில் என்ன பண்ணிப்பாங்கன்னா வந்து 2 லேம்ப் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க, L1 L2. இந்த வோல்ட்மீட்டர் வந்து இங்கே வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ண போகிறாங்க. ஏன் செகண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம போன டீலே சொல்லியாச்சு. ஃபஸ்ட் ஒன் வந்து எல்லாமே அவங்க வந்து கான்ஸ்டன்ட்டாக செட் பண்ணி வச்சுருவாங்க. செகண்ட் ஒன் மட்டும் தான் வந்து ஃபஸ்ட் ஒன்னை கம்பேர் பண்ணி எந்த அளவுக்கு வந்து ஆல்டரேஷன் வருது அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் இன்டியூஸ் ஆகக்கூடிய EMF வந்து E1, செகண்ட் ஒன் இன்டியூஸ் ஆகக்கூடிய EMF வந்து E2. இந்த ரெண்டும் வந்து ஒரே மேக்னிடியூடில் இருந்து ஃபேஸ் அப்போசிஷன் இருந்தது அப்படின்னு சொன்னால் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் போன இதில் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது. ஏன்னா 2 இதுலையுமே வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா கரண்ட் ஃப்ளோ இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆனால் வந்து எப்போ EMF ஆஃப் ஆல்டர்னேட்டர் 2 வந்து EMF இந்த ஆல்டர்னேட்டர் 1 வந்து லேக் பண்ணுதோ அப்போ வந்து கண்டிப்பாக ஒரு கரண்ட் ஃப்ளோ இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ வந்து அதோட வேவ் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். E1 வந்து எப்படி இருக்குன்னா E2ங்கிறது வந்து அதோட லேகிங்கில் இருக்கும், அதுக்கப்புறம் வரக்கூடியதாக இருக்கும். ER வந்து 0. இந்த லேம்ப் மெத்தடில் ரிசல்டன்ட் வோல்டேஜ் வந்து 0வாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எப்போ 0 இருக்குன்னா லேம்ப் வந்து பிரைட்டாக எரியும்போது 0 பிரைட்டாக எரியும்போது இல்லை, அந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணுவாங்க. சுவிட்சை வந்து இங்கே நான் ஓப்பன் வச்சுருக்கேன். இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா வந்து லேம்ப் வந்து பிரைட் ஆகும் அல்லது வந்து ரொம்ப டார்க் ஆகும். ஸோ அந்த இடத்துல வோல்டேஜ் 0 இருக்கும். ஏன்னா பேசிக் சர்க்யூட் தெரிய படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சுவிட்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபேனுக்கு ஒரு சுவிட்ச் இருக்குன்னா சுவிட்ச் ஆஃபில் இருக்கும்போது வோல்டேஜ் வந்து என்னவாக இருக்கும்னா மேக்ஸிமமாக இருக்கும், கரண்ட் வந்து 0வாக இருக்கும். அதே சுவிட்சை போட்டாச்சுன்னா கரண்ட் கிட்டத்தட்ட மேக்ஸிமம் போகும், வோல்டேஜ் கிட்டத்தட்ட 0க்கு வந்துடும். ஸோ குறைஞ்சிரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சுவிட்சை க்ளோஸ் பண்ணுவோம், வோல்டேஜ் வந்து என்ன ஆகும்னா வந்து 0 வரும். அதை தான் சொல்கிறாங்க ரிசல்டன்ட் வோல்டேஜ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அந்த டார்க் மெத்தட்லேருந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஆல்டர்னேட்டர் வந்து நம்ம சிங்க்ரனஸ் ஸ்பீடுக்கெலாம் ஃபஸ்ட் ஒன் வந்து செட் பண்ணி செகண்ட் ஒன் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா வந்து அந்த லேம்ப் வந்து ஆல்டர்னேட்டிங்காக பிரைட் ஆகி டார்க் ஆகி க்ளோ ஆகிட்டே இருக்கும். ஸோ பிரைட் ஆகும் அப்படி டார்க் ஆகும். இந்த பீரியட் வந்து எப்படி இருக்குன்னா வந்து ரொம்ப வேகமாக நடந்துகிட்டே இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஸ்லோ பண்ணுவோம். ஏன்னா ஸ்லோ பண்ணால் நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும் இல்லை. ஸோ அந்த ஸ்லோ பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ப்ராசஸ் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆல்டர்னேட்டர் 1 வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆல்டர்னேட்டர் 1 பேராமீட்டர் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக இது என்ன நடக்குன்னா இதோட ஸ்பீடு வந்து ரொம்ப வந்து டிக்ரீஸ் ஆகும். அதாவது வந்து ரொம்ப பிரைட்டாக இருந்துச்சு அப்புறம் ஸ்லோவாக டார்க் ஆகும். ஸோ தட் நம்ம ஈஸியாக வந்து அனலைஸ் பண்ணலாம். எப்போ பிரைட் ஆகுது எப்போ டார்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து கரெக்டாக புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த லைட் வந்து டார்க் ஆகி பிரைட் ஆகிறது என்ன சொல்லுவாங்கன்னா பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லைட் பீட்டை தான் வந்து இங்கே காட்டியிருக்கேன். ஸோ இது இந்த டாட்டா போட்டிருக்கேன்ல இது பேர் தான் வந்து லைட் பீட்டு. இது வந்து ஆல்டர்னேட்டிங்காக வந்து டார்க் பிரைட் அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இது எப்போ வந்து சிங்க்ரனைஸ் ஆகும்? இந்த மெத்தட் வந்து ஏன் செய்கிறாங்கன்னா சிங்க்ரனைஸ் பண்ணுறதுக்கு. இதை வந்து என்ன வந்து நமக்கு டினோட் பண்ணுது அப்படின்னா டார்க் மெத்தட் எப்போ வந்து இந்த இதில் லைட் டார்க் ஆகுதுன்னு என்ன அர்த்தம், ஆஃப் ஆகுதுன்னு அர்த்தம். எப்போ வந்து ரொம்ப மேக்ஸிமமாக டார்க் ஆகுதோ அந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா சிங்க்ரனைசேஷன் அப்படிங்கிறது நடக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து லேம்ப் டார்க் மெத்தடில். இப்போ இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து லேம்ப் வந்து ஃபஸ்ட்டு பிரைட் ஆகும், அப்புறம் டிம் ஆகும், அதுக்கப்புறம் டார்க் ஆகும், லைட் டார்க் ஆகும், அடுத்து மேக்ஸிமம் டார்க் ஆகும். ஸோ இந்த டார்க்குன்றது வந்து மேக்ஸிமம் டார்க்னு ஒன்று இருக்குது, மினிமம் டார்க்னு ஒன்று இருக்குது. எது வந்து கரெக்டான அதாவது சிங்க்ரனைஸ் ஆகக்கூடிய டார்க்குன்றது நமக்கு ஈஸியாக வந்து தெரியாது இல்லையா. ஸோ அதனால் வந்து இந்த மெத்தட் வந்து அவ்வளோ ஒரு எஃபெக்டிவான மெத்தட் கிடையாது. when compared to the second one, lamps bright method கம்பேர் பண்ணும்போது டார்க் மெத்தட் அவ்வளோ எஃபெக்டிவாக கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது பிரைட் மெத்தடில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சர்க்யூட் வந்து அதே மாதிரி இருக்கும். இந்த கனெக்ஷன் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். இந்த ஒரு ஃபேஸை வந்து இதுலேயும் இன்னொரு இதுலேயும் இதோட செகண்ட் ஒன்னோட ஒரு ஃபேஸை அந்த ஃபஸ்ட் இதுலேயும் ஃபேஸ்லையும் இதுலேயும் வந்து நியூட்ரல் இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல்டர்னேட்டிங்காக கொடுத்து அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ என்ன அப்படின்னா வந்து பிரைட் மெத்தட்னா பிரைட்டாக இருக்கும்போது தான் வந்து சிங்க்ரனைஸ் ஆகும் அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஸோ இப்போ பிரைட்னஸில் வந்து மேக்ஸிமம் மினிமம் நம்ம கண்டுபிடிக்கலாம் இல்லையா. பிரைட்னஸ் வந்து பிரைட்டாக இருக்குன்னா ரொம்ப பிரைட்டாக நம்ம வந்து கண்ணே வந்து முழிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ பிரைட்டாக எரியும். அதே மினிமம் ஆச்சுன்னா ரொம்ப டிம் ஆகும் இல்லையா. ஸோ அப்போ அதை வந்து எப்போ அந்த பிரைட்னஸ்லேருந்து டிம் ஆகுதுங்கிறது நம்ம கண்ணால் பார்த்தாலே தெரியும். ஆனால் டார்க்கில் வந்து நமக்கு தெரியாது. போன மெத்தடில் நான் சொல்லியிருந்தேன் எப்போ மேக்ஸிமம் டார்க்காக இருக்குது எப்போ மினிமம் டார்க்காக இருக்குது. டார்க்காக தான் இருக்கும், ஆனால் எப்போ மேக்ஸிமம் மினிமம் தெரியாது. ஆனால் பிரைட்னஸில் மேக்ஸிமம் மினிமம் நம்ம கண்டுபிடிக்கலாம். பிரைட்டாக எப்போ இருக்குது எப்போ மினிமம் பிரைட் ஆகுதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து லேம்ப்ஸ் பிரைட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சிங்க்ரனைசேஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்ஸ்க்காக பண்ணுறாங்க. இது ரொம்ப எஃபெக்டிவ் மெத்தடாக இருக்கும். ஸோ டார்க் மெத்தடும் வந்து பண்ணலாம், பிரைட் மெத்தட் வந்து பண்ணலாம், இந்த மெத்தட்லாம் பண்ணிக்கலாம். ஸோ சிங்க்ரனைஸ் ஆகுது 2 இதுவுமே வந்து ஈக்குவல் ஸ்பீடில் போயிட்டு இருக்குங்கிறத பண்ணதுக்காக தான் அந்த மெத்தட் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சொல்ல நினச்சேன். இது வந்து ரொம்ப சின்ன மெத்தட்லாம் சிங்கிள் ஃபேஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸ்க்கு நான் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது வந்து டவுட்ஸ் இருந்தால் வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்னென்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறது வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை பற்றின ரிவ்யூஸ் வந்து சொல்ல மறந்துடாதீங்க. ஸோ நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.